This sermon, trying to do God a service without being the will of God, was delivered on Sunday morning, July 18th, 1965 at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் trying to do God a service without being the will of God, தேவ சித்தமாய் இல்லாமல் தேவனுக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Let us remain standing now for a moment while we have prayer. Let's bow our heads. நாம் ஜெபிக்கையில் யாவரும் ஒரு நிமிடம் தொடர்ந்து நின்ற வண்ணமாக இருப்போமாக. நம்முடைய தலைகளை வணங்குவோம். Lord, we are happy this morning to be back in the house of God in another service. இன்னொரு ஆராதனையில் மீண்டுமாக நாங்கள் காலையில் தேவனுடைய வீட்டுக்குள் திரும்பி வந்தமைக்காக கர்த்தாவே நாங்கள் சந்தோஷமாயிருக்கிறோம். We pray, God, that you will correct us this morning of all of our errors. எங்களுடைய தவறுகள் எல்லாவற்றிலிருந்தும் நீர் எங்களை காலையில் சரிப்படுத்துவீர் என்று தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். Show us the paths that you have ordained that we should walk. நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீர் நிர்ணயித்த பாதைகளை எங்களுக்கு காட்டும். Give us of thy grace and love that we might follow those paths and instructions with all of our hearts. அந்த பாதைகளையும் உம்முடைய கட்டளையையும் முழு மனதோடு நாங்கள் பின்பற்றி போகும்படி உம்முடைய கிருபையையும் அன்பையும் எங்களுக்கு தாரும். That we might be found that day in Christ, blameless. அதன் காரணமாக அந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக குற்றமற்றவர்களாக காணப்படும்படியாக. For we believe, Lord, that his appearing is soon. ஏனென்றால் கர்த்தாவே அவருடைய வெளிப்படுதல் சீக்கிரத்தில் இருக்கிறதென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். We see all the signs that he said would take place just ere his coming, now being fulfilled. அவருடைய வருகைக்கு முன்னதாக சம்பவிக்கும் என்று அவர் கூறின எல்லா அடையாளங்களும் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். And with joy we look for that moment. அந்த வேளையை நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். As Abraham of old looked for the promised son, பண்டைய ஆபிரகாம் வாக்களிக்கப்பட்ட குமாரனை எதிர்நோக்கிக் கொண்டு and seen those last signs of God come down on the earth, அந்த கடைசி அடையாளங்களாகிய தேவன் பூமியின் மேல் இறங்கி வருவதை கண்டு, then he knew that it wouldn't be long until the son would arrive. அதன் பின்னர் குமாரன் வருவதற்கு இனி வெகு காலமில்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். And now we see it repeat again. இப்பொழுது அது மீண்டுமாக செய்யப்படுகின்றதை நாம் காண்கிறோம். Jesus told us that when these things begin to come to pass, to lift up our heads, that our redemption was drawing nigh. Perplexity of time, distress between nations, earthquakes in divers places, the sea roaring, man's heart failing for fear. தத்தளிப்பான காலங்களும் ஜாதிகளுக்கிடையே இடுக்கண்ணும், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகளும், சமுத்திரம் முழக்கமாகவும், ஆண்களுடைய இருதயம் சோர்ந்து போகுதலான இந்த காரியங்கள் சம்பவிக்க துவங்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபித்துக் கொண்டிருக்கிறபடியால் நம்முடைய தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு நமக்கு கூறியிருக்கிறார். We realize that we're in that hour when the nations don't know what to do. என்ன செய்வதென்று தேசங்கள் அறியாதிருக்கின்ற அந்த மணி வேளையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். Another war coming up looks like. இன்னொரு யுத்தம் வந்து கொண்டிருப்பது போன்று காணப்படுகின்றது. What a horrible thing that would be. அது என்ன ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கும். The earth pulling apart. Scientists saying that
something terrible is near. பூமியானது பிளந்து கொண்டு போகின்றது, ஏதோ கோரமான காரியம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். We see the Bible speaking of this. வேதம் இதை குறித்து பேசுகிறது என்று நாம் காண்கிறோம். Then, Lord, help us today to stand in this house of correction. அப்படியானால் கர்த்தாவே, திருத்துதலின் வீட்டிலே நாங்கள் நின்று Take orders from our God to go forward in this hour of darkness, to shine light, or it may be our last opportunity to do so. தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு இந்த அந்தகாரத்தின் வேளையிலே வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்ய இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இந்த விதமாய் கிரியை செய்ய ஒரு கால் இதுவே எங்களுடைய கடைசி தருணமாயிருக்கலாம். For we ask this in Jesus' name and for His sake. Amen. Be seated. ஏனெனில் இவைகளை நாங்கள் அவர் நிமித்தமாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். I certainly deem this a grand privilege to be here in the tabernacle this morning. இன்று காலையில் இந்த ஜெப கூடாரத்தில் இருப்பதை நான் ஒரு சிறப்பான ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். And sorry that we don't have seating room around for you. சுற்றிலுமாக உங்களுக்கு உட்கார எங்களிடம் போதிய இடவசதி இல்லாமைக்காக நாங்கள் வருந்துகிறோம். And the place is packed out and standing everywhere outside. இந்த இடமோ வெளியேயும் நிரம்பி வழிகிறது. வெளியே எல்லா இடத்திலும் ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். And you people outside now, you can hear this on your radio. இப்பொழுது வெளியே இருக்கின்ற ஜனங்களாகிய நீங்கள் வானொலியில் இதை கேட்கலாம். Forget 55 to 57. நான் மறந்துவிட்டேன். 55 லிருந்து 57 அலைவரிசையில் இதை நீங்கள் கேட்கலாம். You people outside and out in the parking lots and on the streets can hear this on your radio between 55 and 57 on your radio dial. வெளியே இருக்கிற ஜனங்களிலே வாகனங்களில் அமர்ந்திருக்கின்ற உங்களைதான், வீதிகளில் இருக்கின்ற உங்களைதான் இதை நீங்கள் உங்களுடைய வானொலியில் 55 57 என்ற அலைவரிசையில் கேட்கலாம். So we tried, I was coming back rather to here to try to have about a 10-day meeting to speak on the subject of the 7 last vials. 7 கடைசி கலசங்கள் என்ற பொருளின் பேரில் பேசுவதற்கு இங்கே ஒரு 7 நாள் கூட்டங்களை வைப்பதற்கு முயற்சி செய்ய நான் இங்கே வந்து கொண்டிருந்தேன். For in between those vials is the trumpets. ஏனென்றால் அந்த 7 கலசங்களுக்கு இடையேதான் எக்காலங்கள் இருக்கிறது. And I was telling you when I was going to preach on the 7 trumpets that I would bring them in with the vials and the plagues. நான் 7 எக்காலங்களை குறித்து பேசும்போது நான் கலசங்களையும் வாதைகளையும் அதற்குள்ளாக கொண்டு வருவேன் என்று நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன். And I thought it'd be a good time. I just returned from Africa and the children hadn't had their vacation. அது ஒரு அருமையான நேரமாய் இருக்கும் என்று நான் எண்ணினேன். நான் இப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தேன். பிள்ளைகள் இன்னும் விடுமுறைக்கு செல்லவில்லை. My little boy Joseph had kindly went a little need a little few weeks of study on his reading. என்னுடைய சின்ன பையன் ஜோசப்பிற்கு படிப்பில் இன்னும் சில வார பயிற்சி அவசியமாய் இருக்கிறது. He passed all right, but he wasn't up to par, so we kept him in Tucson. So while I was in Africa, அவன் தேர்ச்சி பெற்று விட்டான், எல்லாம் சரிதான். ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது எனவே அவனை டூசானிலே வைத்திருந்தேன். And went on his reading and catch up on it for some day school. அவன் அப்பொழுது தொடர்ந்து பயிற்சிக்கு சென்று தினப்பள்ளியில் பயின்று வருகிறான். And then we come back. அதற்கு பின்னர் நாங்கள் திரும்பி வந்தோம். And I thought while the kiddies would have their vacation, I'd have a little meeting here with the people and preach these subjects. சிறு பிள்ளைகள் தங்கள் விடுமுறை இருக்கின்ற வேளையில் இங்கே ஜனங்களோடு நான் ஒரு சிறு கூட்டம் வைத்து இந்த பொருட்களின் பேரில் பிரசங்கிக்கலாம் என்று எண்ணி இருந்தேன். But when we got here, we found that we could not get the school auditorium. ஆனால் இங்கே நாங்கள் வந்தபோது இந்த பள்ளிக்கூட அரங்கம் கிடைக்காது என்பதனை அறிந்து கொண்டோம். And I knew the tabernacle wasn't sufficient to seat the people and make them comfortable the way they should be when I have this message. நான் இந்த செய்திகளை அளிக்கும் போது ஜனங்கள் வசதியான முறையில் உட்கார்ந்து கேட்பதற்கு இந்த ஜெப கூடாரத்தில் உட்கார வைக்க போதுமானதாய் இராது என்று எனக்கு தெரியும். Therefore we had to make a different arrangement.
ஆகையினால் நாங்கள் வித்தியாசமான ஒரு ஒழுங்கை ஏற்பாடு செய்ய வேண்டியதா இருந்தது. And instead of having the 10 nights that we were planning on having, நாம் திட்டமிட்டுக் கொண்டிருந்தபடியான 10 இரவு கூட்டங்களுக்கு பதிலாக, well, I made it just 2 services a Sunday, this Sunday, next Sunday, and the following Sunday. 2 services. நான் ஒரு ஞாயிறில் 2 கூட்டங்கள் ஆக்கினேன். இந்த ஞாயிறு, அடுத்த ஞாயிறு, தொடர்ந்து வருகின்ற ஞாயிறு 2 கூட்டங்கள். So, and we never advertised it. ஆகையினால் நாங்கள் அதை விளம்பரம் செய்யவில்லை. And then if anyone who heard some way that the meetings was going to begin on the 28th at the school auditorium, if God permitted, எந்த விதத்திலோ கூட்டங்கள் பள்ளிக்கூட அரங்கத்தில் 23ஆம் தேதி துவங்க போகிறது என்று கேள்விப்பட்டு தேவன் அனுமதித்தால் கூடும். well, if you have any friends and got any reservations in the motels, I'd cancel it. See? உங்களுக்கு நண்பர்கள் இருந்து அவர்களுக்காக விடுதிகளில் தங்கும் அறைகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பவர்கள் அவைகளை ரத்து செய்து விடலாம். Because we can't get the convenience to have it. They can't get the school auditoriums. பாருங்கள், நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள நம்மால் வசதியை பெற முடியவில்லை. அவர்கள் பள்ளி அரங்கத்தை பெற முடியவில்லை. And now I want to speak on just evangelistic services on Sunday morning. ஞாயிறு காலையில் ஒரு சுவிசேஷ சேவையின் பேரில் பேச விரும்புகிறேன். And Sunday night I want to have prayer for the sick. ஞாயிறு இரவு வியாதியுள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். And we are trusting that God will meet with you people who are sick. வியாதியாய் இருக்கின்ற ஜனங்களாகிய உங்களை தேவன் சந்திப்பார் என்று நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். I don't know how Billy is going to take care of you. I suppose give out prayer cards or however ways to control the congregation. உங்களுக்கு ஜெப அட்டைகளை அளித்து கூட்டத்தை சமாளிப்பது எப்படிதான் பில்லி அதை செய்ய போகிறானோ எனக்கு தெரியவில்லை. But we will do all we can to pray for every person in these next 3 weeks that we intend to have services if it be the will of the Lord. அது கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் அடுத்த 3 வாரங்களில் நாம் எத்தனைத்துள்ள கூட்டங்களில் நம்மால் முடிந்த அளவு எல்லா நபருக்காகவும் ஜெபிப்போம். And then many times there's personal interviews. Somebody wants to see a minute on something or something like that. அநேக முறைகளில் தனிப்பட்ட பேட்டிகள் அங்கே இருக்கும். யாராகிலும் ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தின் பேரில் உங்களை காண வேண்டும் அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் இருக்கலாம். And we're going. How many here wants a personal interview? Let's see your hand. இங்கே எத்தனை பேர்களுக்கு தனிப்பட்ட பேட்டிகள் வேண்டும்? கரத்தை உயர்த்துங்கள் பார்க்கலாம். Wow, who doesn't? அடேப்பா, யாருக்கு தான் தேவையில்லை. So then it's kind of going to be hard to get them. ஆக அப்படியானால் உங்களை அணுகுவது கடினமாக இருக்க போகிறது. So write out your request and send them, put them in with Billy, and I can get them from there. எனவே உங்களுடைய வேண்டுகோளை எழுதி அதை பில்லியிடம் கொடுத்து விடுங்கள். அப்பொழுது என்னால் அதை அங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். And now he'll announce about, I guess, prayer cards whenever they're to be given out. இப்பொழுது ஜெப அட்டைகள் எப்பொழுதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அப்பொழுது அதை குறித்து அவன் அறிவிப்பான் என யூகிக்கிறேன். How many of our ministering brethren is here this morning? இன்று காலையில் இங்கே ஊழியக்கார சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? We haven't had a chance to, I don't guess, have you recognized any of them? நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களில் யாரையாவது நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டீர்களா? How many ministers are here this morning? Would you just raise your hands or stand up? இன்று காலையில் இங்கே எத்தனை ஊழியர்கள் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துவீர்களா அல்லது எழும்பி நில்லுங்கள். Let's see how many ministers are in the congregation this morning. கூடி வந்துள்ளோர் மத்தியில் இன்று காலையில் எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். Well, fine. Thank the Lord for these men. சரி, அருமையா இருக்கிறது. இந்த மனிதர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். Wish we had time to recognize every one of them, but I'm sure you see them and God knows them in their service. இவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொள்ள நமக்கு அவகாசம் இருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் நீங்கள் யாவரும் அவர்களை காண்கிறீர்கள் என்று நாம் நிச்சயமாய் அறிவேன். அவர்களுடைய ஊழியத்தில் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். And we pray that God will bless them richly. தேவன் அவர்களை செழுமையாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். There's no doubt many of them close their services to be here. இங்கே கலந்து கொள்ளும்படியாய் அவர்களில் அநேகர் அவர்களுடைய ஆராதனையை மூடிவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. Brother Junior Jackson and I guess Brother Don Ruddle. சகோதரன் ஜூனியர் ஜாக்சனும் சகோதரன் டான் ரடலும் என நான் நினைக்கிறேன். And this broadcast is coming into their churches. இந்த செய்தியானது ஒலிபரப்பாகி அவர்களுடைய சபையில் அங்கே வானொலியில் வந்து கொண்டிருக்கிறது. And then also up in New York and
other places across the nation, this is by private telephone into each church this morning. மட்டுமல்லாமல் நியூயார்க் இன்னும் தேசத்தினூடாக மற்ற இடங்களிலும் இன்று காலையில் இந்த செய்தியானது தனியார் தொலைபேசி மூலமாக கேட்கப்படுகின்றது. I'm glad to see Brother Richard Blair sitting here. சகோதரன் ரிச்சர்ட் பிளேர் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். I just read a letter of a great thing that God did among the people there. அங்கே ஜனங்கள் மத்தியில் தேவன் செய்த ஒரு மகத்தான காரியத்தை பற்றின ஒரு கடிதத்தை இப்பொழுதுதான் நான் வாசித்தேன். The other day, as I understand, I may be wrong, Brother Blair, if I am, correct me. அன்றொரு நாள் எனக்கு தெரிந்துள்ளபடியாய் ஒரு கால் நான் தவறாக இருக்கலாம், சகோதரன் பிளேர் தவறாக இருந்தால் என்னை திருத்தவும். He was working, helping a man wire a trailer or something, I believe it was. I read the letter. பின்னால் கட்டி இழுத்துச் செல்லப்படும் வாகனமோ அல்லது ஏதோ காரியத்திற்கு ஒரு மனிதன் கம்பி கட்டுவதற்கு அவர் உதவி செய்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் அந்த கடிதத்தை வாசித்தேன். And they reversed something, and however it run the current into a water where a little boy was. அவர்கள் ஏதோ காரியத்தை தலைகீழாக்கி விட்டார்கள். இருந்தாலும் அது மின்சாரத்தை தண்ணீருக்குள்ளாக பாய்ச்சினது. அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான். சிறு பையன். One of the man that the trailer belonged to, his little boy, just a little lad. அவன் அந்த வாகனத்தின் உரிமையாளரின் மகன்தான், அந்த குட்டி பையன். And it killed the little boy. மின்சாரம் அந்த சிறு பையனை கொன்று போட்டது. And his stomach swollen. We know electrical shock, that's when they die, that's what happens. அவனுடைய வயிறு வீங்கி போயிற்று. மின்சாரம் தாக்கினால் நமக்கு தெரியும், அதாவது அவர்கள் மரிக்கும் போது அதுதான் சம்பவிக்கும். The little eyes set, his teeth went together. அந்த சிறிய கண்கள் அப்படியே நின்று விட்டது, பற்கள் இறுகிக் கொண்டது. It alarmed the brethren so bad. அது நம் சகோதரர்களை அவ்வளவாய் திகிலடைய செய்தது. Brother Blair said he thought he could get a hold of me somewhere to pray for. அதற்காக ஜெபிக்கும்படி அங்கே எங்கேயாவது என்னை பிடிக்கலாம் என்று சகோதரன் பிளேர் நினைத்தாராம். But remember that it was that wherever 2 or 3 are gathered in my name, there I am in their midst. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தினால் எங்கே 2 அல்லது 3 பேர்கள் கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு நினைவுக்கு வந்ததா. The father skinned his fingers trying to get his fingers in the little boy's mouth to break it open. அந்த பையனுடைய மூடிய வாயினை திறக்க அந்த தகப்பனார் அவருடைய விரலை வாய்க்குள் நுழைத்து திறக்க முயன்று தன் விரல்களின் தோலை வைத்துக் கொண்டார். And they knelt down and started praying over the little boy, and he come back to life again. அந்த பையனுக்காக அவர்கள் முழங்கார் படியிட்டு ஜெபிக்க துவங்கினர். அந்த பையன் மீண்டும் ஜீவனுக்கு வந்தான். Was that true, Brother Blair? அது உண்மைதானா சகோதரன் பிளேர்? One of our loyal brothers here. நம்முடைய உத்தமமான சகோதரரில் ஒருவர் இங்கு இருக்கிறார். Oh, the little boy's here. Well, thank the Lord. That's fine. அந்த சிறு பையன் இங்கு இருக்கிறானா? நல்லது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அது அருமையாயிருக்கிறது. And we'd like for you to stand up, sonny boy. குட்டி மகனே, நீ எழும்பி நிற்க நாங்கள் காண விரும்புகிறோம். Now we thank the dear Lord for this. நாம் இதற்காக இப்பொழுது அருமையான கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். Is that the father of the little boy? Are you the father? That's right. அது அந்த பையனுடைய தகப்பனாரா? நீங்கள் தானா தகப்பனார்? அது சரி. And here's Brother Richard Blair. சகோதரன் ரிச்சர்ட் பிளேர் இங்கே இருக்கிறார். Our God is able to do anything. Yes, sir. நம்முடைய தேவன் எந்த காரியத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமையா. He promised it. அவர் அதை வாக்களித்திருக்கிறார். We are living in the divine presence of the great, glorious Heavenly Father. மகத்தான மகிமை பொருந்திய பரலோக பிதாவின் தெய்வீக பிரசன்னத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And all things that we are possible if we can just believe it. நம்மால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் தேவனால் கூடும். You see what that does? What it paid off for that man's life to believe that? Saved his little boy. அதை விசுவாசிப்பதனால் அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்தது என்று பாருங்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன பதிலீட்டை தந்தது என்று பார்த்தீர்களா? அவருடைய சிறு பையனை காப்பாற்றியது. God had his loyal servants there to Brother Blair and them to pray for the little boy when he's in that condition. இப்பொழுது தேவன் தமக்கு உத்தமமான ஊழியர்களை அந்த நிலைமையில் அந்த பையன் இருந்தபொழுது அவனுக்காக ஜெபிக்கும்படியாய் சகோதரன் பிளேர் இன்னும் மற்றவர்களை அங்கே உடையவராயிருந்தார். Yes, when anything happens
Remember, you are children of the living God. ஆம், ஏதாவது காரியம் சம்பவிக்கும் பொழுது நீங்கள் ஜீவிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நினைவு கூறுங்கள். Wherever two or more are gathered in my name, there I am. 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் நான் அங்கே இருக்கிறேன். And again it's written, He's a very present help in time of trouble. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று மீண்டும் அது எழுதப்பட்டிருக்கிறது. And if there ever was trouble, it was that little boy laying there dead on the ground from a shock of electricity that went through him. ஆபத்து எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்குமானால் தன் சரீரத்தில் மின்சாரம் பாய்ந்ததினால் அந்த சிறு பையன் அங்கே தரையின் மேல் மரித்து கிடக்கிறான். So we're thanking God this morning with all of our hearts for these things that He has done for us. எனவே நாம் இன்று காலையில் நம்முடைய எல்லா முழு இருதயங்களோடும் இவைகளுக்காக அவர் நமக்கு செய்துள்ள இந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றியை செலுத்துகிறோம். God bless these faithful men too. இந்த விசுவாசமான மனிதர்களும் கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக. In a time of emergency, that's the time to look to God. அவசர நிலைமையான ஒரு நேரத்தில் அந்த நேரத்தில் தான் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். And look to Him and be on friendship with Him before the emergency arrives. அவரை நோக்கி பாருங்கள், அவசர நிலை வந்து சேர்வதற்கு முன்னதாகவே அவரோடு நட்பாயிருங்கள். We know this, if we have favor with God, we can ask Him anything like you would any other friend. நாம் இதை அறிந்திருக்கிறோம். தேவனோடு நமக்கு தயை இருக்குமானால் ஒரு நண்பனிடம் நீங்கள் கேட்பது போன்று எந்த காரியத்தையும் அவரிடம் கேட்கலாம். And He is a very present help in time of trouble. Amen. ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமானவர். I just met on the street yesterday Brother John Martin's sister. சகோதரன் ஜான் மார்ட்டினுடைய சகோதரியை நேற்று நான் வீதியிலே சந்தித்தேன். Someone had stopped me down the street and someone went by and waved their hand. யாரோ என்னை வீதியில் நிறுத்தினார்கள். யாரோ என்னை கடந்து சென்று அவருடைய கரத்தை அசைத்து காட்டினார்கள். Coming back home, you know, seeing people everywhere stopping and shaking hands and so forth. வீட்டுக்கு திரும்பி வருகையில் உங்களுக்கு தெரியும், எங்கு பார்த்தாலும் நீங்கள் ஜனங்களை காண்கிறீர்கள், நிறுத்தி கை குலுக்குதல் முதலானவைகளை செய்கிறார்கள். And this lady, I remember they called me recently where someone hit her in the back in a car, bursted her spine and all up and down. இந்த அம்மாள் எனக்கு நினைவிருக்கிறது. சமீபத்தில் அவள் என்னை அழைத்தாள். யாரோ அவளை மோட்டார் வாகனத்தின் பின்னாக இடித்து அவளுடைய முதுகெலும்பும் மேலும் கீழுமாக நொறுங்கி போயிட்டான். She used to be paralyzed the rest of her life. அவளுடைய ஜீவிய காலமெல்லாம் அவள் அசைவற்றவளாகவே இருந்தாள். She's sitting in the meeting this morning, enjoying the presence of God. அப்படியான அவள் இன்று காலையில் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு தேவ சமூகத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். I was just talking with her in the room. I want to pray with her again. நான் அறையில் அவளோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவளோடு மீண்டுமாய் நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். She shared somewhere. I guess she couldn't get back in. அவள் இங்கே எங்கோ இருக்கிறாள். அவளால் திரும்பி உள்ளே வர முடியவில்லை என யூகிக்கிறேன். But yeah, sure, she's sitting right here by us. That's right. ஆனால் இங்கே நிச்சயமாக பக்கத்திலேயே அவள் உட்கார்ந்து இருக்கிறாள். அது சரியே. Would you stand up just a minute, sister, that people might... சகோதரியே, ஜனங்கள் உங்களை காணும்படியாக சற்று எழும்பி நிற்பீர்களா? Here's a lady the doctor said a few days ago would never walk, has busted spine and everything from a wreck, and there she stands whole. இங்கே ஒரு அம்மாள் இருக்கிறாள். அவள் விபத்துக்குள்ளாகி முதுகெலும்பு முறிந்து போய் அவளால் இனி நடக்கவே முடியாது என்று ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் வைத்தியர்கள் கூறினர். அதோ அவள் முழுமையாய் அங்கே நிற்கிறாள். You know, the Bible said, and they could say nothing against it because the man was standing in the midst of them. That's right. அதற்கு எதிராக அவர்களால் ஒன்றும் சொல்ல கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அந்த மனிதன் அவர்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்தான் என்று வேதாகமம் கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியும். அது சரி. Here's a little boy brought back from the dead, and here's the woman with the bursted spine standing in the midst of us. It's just been done. இதோ மரித்த ஒரு பையன் ஜீவனுக்குள் மறுபடியுமாய் கொண்டு வரப்பட்டவனாய் இங்கே நிற்கிறான். இதோ முதுகெலும்பு முறிக்கப்பட்டு நடக்க முடியாத ஸ்திரீ இங்கே நமது மத்தியில் நின்று கொண்டிருக்கிறாள். இது இப்பொழுதுதான் சம்பவித்தது. So he is the same yesterday, today and forever. எனவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. How happy we should be to be living now in His presence and know that He is this very present help in time of trouble.
அவருடைய சமூகத்தில் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதை அறிந்திருப்பதனால் நாம் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். Glad to see Brother Vale, Brother Martin, so many in this morning. And Lord bless you, brethren, richly. சகோதரன் வேல், சகோதரன் மார்ட்டின், இன்னும் அநேகரை இன்று காலையில் காண்பதில் மிக்க சந்தோஷம். சகோதரர்களாகிய உங்களை தேவன் கொடுமையாய் ஆசீர்வதிப்பாராக. Now, it's I know it's not too cool in here with all this crowd. இந்த கூட்டத்தை எல்லாவற்றோடும் இங்கே அதிக குளிர்ச்சியாய் இருக்க முடியாது என்று எனக்கு தெரியும். But yet, when I left Tucson the other day, it's about 104 or 5. ஆனால் அப்படி இருந்தும் அன்றொரு நாள் நான் டூசானை விட்டபோது அங்கே 104 அல்லது 105 ஆக இருந்தது. Almost midnight, it was 93. ஏறக்குறைய நள்ளிரவு ஆகிவிட்டது, அப்பொழுது 93 ஆயிருந்தது. And so this feels pretty good to me. எனவே இது எனக்கு மிகவும் அருமையாயிருக்கிறது. And at Parker they said was 140 Friday before we left. வெள்ளிக்கிழமை நாங்கள் வருவதற்கு முன்னர் பார்க்கரில் ஒரு 140 என்று அவர்கள் கூறினார்கள். And you can imagine how hot that is. Of course that's in the desert. அது எவ்வளவு உஷ்ணமாய் இருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியும். நிச்சயமாக அது வனாந்திரத்தில் இருக்கிறது. And now these next 3 Sundays, today the 15th, I believe, is that right, or 16th, 15th, 18th. இப்பொழுது அடுத்த 3 ஞாயிறுகள், இன்றைக்கு 15 நினைக்கிறேன், சரிதானே? அல்லது 16, 15 தானே? 18. And the 28th and August the 1st, is that right? ஆகஸ்ட் 28 முதல், அது சரிதானே? August 25th, the 18th, 25th and 1st. There'll be services at Tabernacle. ஆகஸ்ட் 18, 25, 1ஆம் தேதிகளில் ஜெப கூடாரத்தில் ஆராதனை கூட்டங்கள் இருக்கும். Don't get too much of it out, because you see we can't get what's here now inside. It just gets worse. Just come back if you can. உங்களுக்கு தெரியும், அதிகமாக அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், உள்ளே இருப்பதிலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது இங்கே உள்ளே என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அது இன்னமும் மோசமாகிவிடும். கூடுமானால் திரும்பி வாருங்கள். And then I'm here to get the trustees together. தர்மகர்த்தாக்களை ஒன்றாக கூட்டுவதற்காக நான் இங்கே இருக்கிறேன். I'm kind of getting put out of all this turning me down on place to hold a meeting when I'm feeling led to do it. ஒரு இடத்தில் கூட்டம் நடத்த நான் ஏவப்படும் போது இடம் கிடைக்காத காரணத்தால் கூட்டம் நடத்த இயலாமல் போகும்போது நான் மனம் தளர்ந்து போகிறேன். So I think I'm going to ask them if we just can't get our tent and put it up and just stay there, எனவே நம்முடைய கூடாரத்தை கொண்டு வந்து அதை எழுப்பி நிறுத்தி அங்கே தங்கி கூட்டங்கள் நடத்த கூடுமா என்று கேட்கலாம் என்று நான் நினைக்கிறேன். Get out here in the ballpark or out on a farm and move it from place to place just as the Lord will lead. இங்கே இருக்கின்ற இந்த பால் பார்க் அல்லது வெளியே ஒரு பண்ணையில் பின்னர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்தி கொண்டு போய் கர்த்தர் நடத்துகின்ற விதமாய் நடத்தலாம் என்று இருக்கிறேன். And I feel that that's what he's going to do. அவர் அதை தான் செய்ய போகிறார் போன்று நான் உணர்கிறேன். Do you know there's a vision concerning that? அதை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். And I think it may be the reason this happens now. A lot of times we think it's horrible because certain things happen. இப்படியெல்லாம் சம்பவிப்பதற்கு ஒரு காரணம் அதுவாக கூட இருக்கலாம். இப்பொழுது உங்களுக்கே தெரியும், அநேக சமயங்களில் அது பயங்கரமானது என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் சில காரியங்கள் சம்பவிக்கின்றன. But that might be God, see, driving into these things. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு அது தேவனாக இருக்கலாம். பாருங்கள், இந்த காரியங்களுக்குள்ளாக நடத்தி கொண்டு போகிறார். When he said it, he'll do it. அவர் அதை செய்ய சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் அதை செய்தே தீருவார். A few nights ago, many of you, just about a month before going over to Africa, ஆப்பிரிக்காவிற்கு போவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னர், ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் உங்களில் அநேகர், many of you perhaps has the tape of you people get the tapes on choosing a bride, was preached in California. உங்களில் அநேகரிடத்தில் அந்த ஒளிநாடா இருக்கலாம். அந்த ஒளிநாடாவை வைத்திருக்கின்ற ஜனங்களாகிய உங்களுக்குத்தான் மணவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்ற செய்தி கலிபோர்னியாவில் பிரசங்கிக்கப்பட்டதாகும். The last few minutes of that tape, I don't remember of ever being there.
அந்த ஒளிநாடாவின் கடைசி நிமிஷங்கள் அங்கு இருந்ததாகவே எனக்கு நினைவில்லை. But the Spirit of the Lord came in such a way, I'd been condemning them the way they were living and doing, and after the gospel had been preached and declared before them so much. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வண்ணமாக வந்து அவர்கள் ஜீவிக்கின்ற விதத்தையும் நடந்து கொள்ளுகின்ற விதத்தையும் நான் கடிந்து கொண்டு சுவிசேஷ செய்தி முடிந்தவுடன் அவர்களுக்கு அவ்வளவு காரியத்தை அறிவித்தேன். And all of a sudden the Holy Spirit spoke out and said, சடிதியாக பரிசுத்த ஆவியானவர் பேசி இதை கூறினார். Capernaum, the city that calls yourself by the name of the angels, that's Los Angeles. கப்பர்நகூமே, தூதர்களின் பெயரை சொல்லி தன்னை அழைத்துக் கொள்ளும் நகரமே, அதுதான் லாஸ் ஏஞ்சல்ஸ். Thou art exalted into heaven, but be brought down to hell. See? வான பரியந்தம் நீ உயர்த்தப்பட்டாய், ஆனால் பாதாள பரியந்தம் கீழே கொண்டு வரப்படுவாய் என்றார். புரிகின்றதா? And then after it was over, why I was outside. பாருங்கள், அதையெல்லாம் சொல்லி முடித்த பின்னர் ஏன் நான் வெளியே இருந்தேன். And Brother Mosley and Billy was with me, and they said, went back, looked, and the whole floor was just laying full of people and ministers sobbing. சகோதரன் மாஸ்லியும் பில்லியும் என்னுடன் இருந்தனர். திரும்பி போய் பார்த்தோம், அங்கே தரை முழுவதுமாக ஜனங்கள் விழுந்து கிடந்து ஊழியர்களும் அழுது கொண்டிருந்தனர். And I went and got the scripture. I said, there's something about that in the Bible. நான் போய் வேத வார்த்தைகளை எடுத்து பார்த்தேன். அதை குறித்து அப்படி ஏதோ காரியம் வேதத்தில் இருக்கிறது என்று நான் சொன்னேன். And it was Jesus rebuking Capernaum, all those coastal cities that he had visited. இயேசுவானவர் தாம் சந்தித்ததான எல்லா கரையோர பட்டணங்களில் அவர் கப்பர்நகூமை கடிந்து கொண்டார். Why, he said, Capernaum, thou art exalted into heaven, will be brought down into hell. ஏன் அவர் சொன்னார், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். He said, for if the works that have been done in Sodom and Gomorrah that's been done in you, have been standing today. உன்னில் செய்யப்பட்ட கிரியைகள் சோதோமிலும் குமராவிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் என்றார். And at that time, Sodom and Gomorrah was in the bottom of the sea. அந்த நாளில் சோதோமும் குமராவும் சமுத்திரத்தின் அடியில் இருந்தன. And just after that, maybe 100 years or something after Jesus' prophecy, சரியாக அதற்கு பின்னர் ஒரு கால் ஒரு 100 அல்லது ஏதோ வருடங்களுக்கு இருக்கலாம், இயேசுவின் தீர்க்கதரிசனத்துக்கு பின்னர் Capernaum, the only coastal city he had visited, அவர் சந்தித்ததான ஒரே கரையோர பட்டினம் கப்பர்நகூம், an earthquake sunk it in the sea. ஒரு பூமி அதிர்ச்சியானது அதை சமுத்திரத்துக்குள்ளாக மூழ்கடித்தது. You know, that was a direct answer to California, to Los Angeles. கலிபோர்னியாவில் இருக்கும் லாஸ் ஏஞ்சலுக்கும் அது ஒரு நேரடியான பதில் என்பது உங்களுக்கு தெரிந்ததே. And then in Tucson, the other day, just as I got back, a great earthquake had happened out there. பின்னர் டூசானில் அன்றொரு நாள் நான் திரும்பி சென்றவுடன் ஒரு மகத்தான பூமி அதிர்ச்சி அங்கே உண்டானது. And a scientist was on the television drawing it out. விஞ்ஞானிகள் அதில் தொலைக்காட்சியில் வரைந்து கொண்டிருந்தனர். It's in the papers that the earth the other day split from the Aleutian Islands. அது பத்திரிகைகளில் வெளிவந்தது. அதாவது பூமியானது அந்த நாளன்று அலூசியன் தீவுகளில் இருந்து பிளந்து கொண்டு வந்தது. Or from Alaska around the Aleutian Islands, about 200 miles out into the sea, come back into San Diego. அல்லது அந்த பிளவானது அலாஸ்காவில் இருந்து அலூசியன் தீவுகளை சுற்றி கொண்டு சுமார் 200 மைல்கள் கடலுக்குள்ளாக சென்று சாண்டியாகோவில் திரும்பி வந்து Went around Los Angeles and come out of San Diego. லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றி கொண்டு சாண்டியாகோவில் வெளிவந்தது. And it's pulled loose several inches. Houses is toppled down. Motels is went in. பல அங்குல அகலத்திற்கு பிளவு உண்டாயிருந்தது. வீடுகள் இடிந்து விழுந்தன. சில தங்கும் விடுதிகள் விழுங்கப்பட்டது. And the scientist on this panel was asked, said, well, that could fall in someday. என்றாவது ஒரு நாள் அது விழுந்துவிடக் கூடும் அல்லவா என்று விஞ்ஞான குழுவிடம் கேட்கப்பட்டது. He said, could, it will. அதற்கு அவர்கள் கூடுமாவா, விழுந்து விடும் என்றார்கள். And he used the scientific names of how the lava has. அவர் எப்படி அந்த அக்கினி குழம்பு போன்ற விஞ்ஞான பெயர்களை உபயோகித்தார். That's what's caused these earthquakes all along around San Diego and down in there. It's been that hollow place. சாண்டியாகோவிலும் இன்னும் சுற்றிலும் பல இடங்களிலும் உண்டான பூமி அதிர்ச்சிக்கு காரணமாய் இருந்ததே இந்த அக்கினி குழம்புதான் என்றார். ஆழமான குழிகள் போன்றவைகளில் தான் இருக்கிறது. And now all of it's been beginning to break in like sand falling in. அவைகளெல்லாம் மணல் இடிந்து விடுவது போன்று உடைந்து உள்ளே விட துவங்கும்.
And now it's just a crust and it's pulled loose several inches. இப்பொழுதோ அது ஒரு காய்ந்து போன மேல் ஓடு போன்றுள்ளது, பல அங்குல அகலத்திற்கு பிளந்து விரிந்திருக்கிறது. They could take radar and stuff and follow that crack and mark out, see where it was at. ரடார் என்ற முதலான கருவிகளை கொண்டு அந்த பிளவை பின்தொடர்ந்து அவர்களால் அதை குறிக்க முடியும். அது எங்கே இருக்கிறது என்று என்னால் காண முடிகின்றது. And it pulled loose several inches more, maybe 2 or 3 inches the other day again, right after that prophecy was given. இன்னும் பல அங்குல அகலத்துக்கு அது பிளந்து கொண்டு ஒரு கால் 2 அல்லது 3 அங்குலங்கள் அந்த நாளன்று மீண்டுமாய் விரிந்தது. சரியாக அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பின்னர் இது நடந்தது. And the ones that was interviewing the scientists said, well, it probably won't be in our age. அந்த விஞ்ஞானிகளை பேட்டி கண்டவர்கள் அது அநேகமாக நம்முடைய காலத்தில் சம்பவிக்காது என்று கூறினர். She said it can be in 5 minutes or in 5 years, but it's going to fall in. அதற்கு அவர்கள் அது 5 நிமிடங்களில் சம்பவிக்கலாம் அல்லது 5 வருடங்களில் சம்பவிக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக உள்ளாக விழுந்து விடும் என்றார்கள். Mrs. Simpson, I don't think she's with us today. I see Brother Fred sitting here, but I don't know where Miss Simpson is. இது சகோதரி சிம்சன், அவள் இன்று நம்மோடு இல்லை என்று நான் நினைக்கிறேன், அல்லது சகோதரன் ஃப்ரெட் அங்கே உட்கார்ந்து இருப்பதை நான் காண்கிறேன், ஆனால் சகோதரி சிம்சன் எங்கே இருக்கிறாள் என்று எனக்கு தெரியவில்லை. She went and got a prophecy that I made about 1935 or something like that. ஏதோ ஏறக்குறைய 1935 நான் உரைத்த தீர்க்க தரிசனம் ஒன்றை அவள் எடுத்துக்கொண்டு வந்தாள். And said the time would come, it's written in a book somewhere, that the sea would weep its way into the desert. அதில் காலம் வரும், அப்பொழுது சமுத்திரமானது பாலைவனத்துக்குள்ளாக வழி உண்டாக்கி ஓடி வரும் என்று எங்கேயோ ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்ததாம். Look what will take place. என்ன சம்பவிக்கும் என்று பாருங்கள். If that thousands of square miles falls down into the lava of the earth and slides in, there'll be millions die at one time. அந்த ஆயிரக்கணக்கான சதுர மைல்கள் பூமியின் அக்கினி குழம்புக்குள் விழுந்து உள்ளே வடுக்கி போகுமானால் லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் மரிக்க நேரிடும். And that'll cause such a tidal wave. அது அவ்வளவு மகத்தான ஒரு கடல் அலையை எழுப்ப காரணமாயிருக்கும். Remember, plumb up into the salton seas 100 or 200 feet lower than the sea level. நினைத்து பாருங்கள், கடல் மட்டத்தை காட்டிலும் 1 அல்லது 200 அடிகள் கீழாக உள்ள உப்பு கடலுக்குள் விடுவதென்றால் That water will probably come almost to Tucson with that tidal wave coming across there. அந்த கடல் அலையின் காரணமாக தண்ணீரானது ஏறக்குறைய டூசான் மட்டுமாய் வரக்கூடும். And the sea shall weep its way into the desert. சமுத்திரமானது பாலைவனத்துக்குள்ளாக வழி உண்டாக்கி கொண்டு ஓடி வரும். Nations are breaking. Israel's awakening. The signs that our prophets foretold. தேசங்கள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழும்புகிறது, நம் தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அடையாளங்கள் இவை. The Gentile days are numbered, with horrors encumbered. Return, O dispersed to your own. புறஜாதியாரின் நாட்கள் பயங்கரங்களால் சூழப்பட்டு எண்ணப்பட்டிருக்கிறது. ஓ சிதறுண்டவர்களே, உங்கள் சொந்தத்துக்கு திரும்புங்கள். We're in the end time. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். Now, the Lord bless you richly. இப்பொழுது கர்த்தர் உங்களை கொடுத்ததாய் ஆசீர்வதிப்பாராக. I get started on that and forget about time. நான் அதை குறித்து பேச துவங்கினால் நேரத்தையே மறந்து விடுவேன். We're going to fade pretty quickly into eternity anyhow. நாம் சீக்கிரத்தில் எப்படியாயினும் நித்தியத்துக்குள் வேகமாக மறைந்துவிட போகிறோம். And now in St. Mark, the 7th chapter and the 7th verse, to bring a text to this subject that was just read in 1 Chronicles 13. இப்பொழுது 1 நாளாகமம் 13 வாசிக்கப்பட்ட இந்த பொருளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டு வர நாம் பரிசுத்த மார்க்கு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். To make a text for this, I want Mark 7:7. இதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எடுக்க நான் மார்க்கு 7:7 வாசிக்க விரும்புகிறேன். In vain do they worship me, teaching for doctrine the commandments of man. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். Now I know nothing but the message the Lord has given me, and that's all I can speak on. இப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியை அல்லாமல் நான் வேறொன்றையும் அறியேன். நான் பேசக்கூடியதெல்லாம் அதுதான். And now I'm going to
speak on a subject this morning which I thought would be good. இன்று காலையில் நான் ஒரு பொருளின் பேரில் பேச போகிறேன். அது நன்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். And tonight I want to speak on meat in due season, if the Lord willing. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு நான் ஏற்ற நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் என்பதன் பேரில் பேச போகிறேன். Spiritual food in due season. And how to receive it. ஏற்ற நேரத்தில் ஆவிக்குரிய ஆகாரம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும். Now, this morning, trying to do God a service without being the will of God. இப்பொழுது இன்று காலையில் நம்முடைய பேசும் பொருள் தேவ சித்தமாய் இல்லாமல் தேவனுக்கு ஒரு சேவை செய்ய முயற்சித்தல் என்பதாகும்.